அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் இதை செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 4 கால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பாயிலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் நம்ம குக்கரில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நார்மலாக பாயா செய்யும் போது ஆயிலை கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாயா பாயில் ஆகி வரும்போது அதிலே ஆயில் நிறைய வெளியே வரும். இந்த டைமில் கம்மியாக போட்டால் அந்த டைமில் பேலன்ஸ் ஆகிடும். நான் இந்த எண்ணெயில் என்ன போட்டிருக்கேன்னா 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கூடவே வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின உடனே இதில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். இது போட்டு நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆட்டுக்காலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ப்ளஸ் சால்ட்டு போட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதை என்ன ஆட் பண்ணுறேன், அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முந்திரி போட்டுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி குக்கரில் இருக்க கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு காலை பொறுத்து இது பாயிலர் டைமும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதி வந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த பாயா இந்த கால் நல்லா வெந்திருக்கு. இப்போது அது வெந்து அதோட ஸ்கின்னே வெளியே வந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு. நம்ம ஆக்சுவலாக இதில் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் போட்டோம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குது பாருங்கள். ஸோ எண்ணெய் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்குங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் பாயா சப்பாத்தி, தோசை, பரோட்டா, இடியாப்பம், இட்லி இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.